ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃபேஷன் டிசைனிங் கிளாஸ்ல இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பிஸியா ஸ்டிச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிஸி ஷெட்யூல் நடுவுல நம்ம ஒரு முக்கியமான டெய்லரிங் டிப்ஸ் பார்க்கலாம். யாரும் சொல்லாத டெய்லரிங் டிப்ஸ்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு சுவாரஸ்யமான டாபிக் தான். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த டெய்லரிங் டூல்ஸ் பாருங்க. இது சைடு ஃபிட்டிங் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்கேல் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு சுடிதாரோட டாப்ல வந்து இந்த இடத்துல சேப் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுவோம். உண்மையிலேயே இந்த ஸ்கேல் நமக்கு தேவைதானா? இந்த ஸ்கேல் யூஸ் பண்றதுனால தான் இந்த இடத்துல நமக்கு சேப் கிடைக்குதா அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். சுடிதார் டாப்போட மார்க்கிங்ஸ் நான் பண்ணிருக்கேன். நான் இங்க பண்ணிருக்கிற மார்க்கிங்ஸ் வந்து என்னோட இந்த நார்மல் ஸ்கேல்ல பண்ண மார்க்கிங்ஸ். சோ இதுல தான் வந்து நான் நார்மலா மார்க் பண்ணிருக்கேன். இப்போ வந்து இந்த சைடு ஃபிட்டிங் ஸ்கேல எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். இதுல மார்க் பண்ணதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்கேல் பாருங்க, இதுல வந்து ஹிப், வெயிஸ்ட், செஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ செஸ்ட்னு ஆரோ போட்டிருக்காங்கல்ல, இது வந்து செஸ்ட்டுக்கு நேரா இருக்கிற மாதிரி நம்ம வச்சு இதை செட் பண்ணிக்கணும். சோ நான் இந்த ஸ்கேலை வந்து இப்படி திருப்பிக்கிறேன். இது என்னோட செஸ்ட் லைனு. ஸோ செஸ்ட் லைனுக்கு நேரம் இந்த ஸ்கேல் இருக்கிற மாதிரி வச்சுட்டேன். வெயிஸ்ட்டுக்கு நேரம் இந்த ஸ்கேல் இருக்கிற மாதிரி வச்சுட்டேன். ஆனா இது வந்து சீட்ல வந்து செட் ஆகல. ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி தான் செட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் இப்போ மார்க் பண்றேன். செஸ்ட் கிட்ட வெயிஸ்ட் கிட்ட கரெக்டா இந்த ஸ்கேலை வச்சு செட் பண்ணிட்டு ஒரு கோடு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்கேல்ல இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து சைட்ல வந்து ஸ்டிச் பண்றதுக்கு சீம் கொடுப்போம்ல, சீம் அலவன்ஸ், அதுவும் வந்து இங்க நம்ம ஈஸியா மார்க் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துலயும் நம்ம வந்து மார்க்கிங்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்ப எடுத்தா எனக்கு வந்து நான் ஆல்ரெடி மார்க் பண்ண லைனுக்கும் இப்ப இந்த ஸ்கேல் வச்சு மார்க் பண்ண லைனுக்கும் எந்த டிஃபரன்ஸுமே இல்ல. சேம் லைன்ல தான் இருக்கு. இப்ப வந்து நம்ம ஹிப்புக்கு உள்ள லைன் வந்து மார்க் பண்ணலாம். ஸோ வெயிஸ்ட்ல வந்து செட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஹிப்போட மெஷர்மெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு பாடி சைஸ்க்கும் மாறும் இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ என்னோட சைஸுக்கு வந்து இந்த ஹிப் வரலுமே இந்த ஸ்கேலோட லென்த் இல்ல, இதுக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. ஸோ வந்து நான் இந்த இடம் வரலும் மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை மார்க் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஆல்ரெடி நம்ம போட்ட லைனுக்கு வெளியில தான் இந்த லைன் வருது. கொஞ்சம் வந்து சேப் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் லூஸ் வர மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ இந்த சேப் வர மாதிரி நம்ம அப்படியே டிரா பண்ணிக்கலாம். திரும்ப இந்த ஸ்கேலை வந்து அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணி இந்த இடத்துல ஹிப்ல வந்து கனெக்ட் ஆகுற மாதிரி வரைஞ்சுக்கிறேன். சோ இதுக்கு ஏத்த மாதிரி நம்ம சீமும் வந்து வரைஞ்சிக்கலாம். இப்ப நான் சீம் வரைஞ்சிட்டேன், ஹிப்போட கர்வ் வரைஞ்சிட்டேன். இப்ப இதுல பாருங்க, நான் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் பண்ண லைன் இது. இப்ப இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணி மார்க் பண்ண லைன் இது. சோ என்னோட வெயிஸ்ட், அந்த வெயிஸ்ட்டுக்கு கீழே சீட்டுக்கு நடுவுல இந்த ஏரியால மட்டும் லைட்டா ஒரு ஸ்லைட் கர்வ் மட்டும் கொடுத்துருக்காங்க. சோ இந்த கர்வ்னால நம்ம ட்ரெஸ் தைச்சு போட்டதுக்கு அப்புறம் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். இந்த அளவுக்கு பெரிய டிஃபரன்ஸ் நமக்கு கிடைக்காது. இப்ப இந்த ஸ்கேல் வச்சுதான் நம்ம சைட்ல வந்து சேப் கொடுக்கணும் அப்படின்றது அவசியம் இல்ல. இந்த ஸ்கேல் வந்து உங்களுக்கு பக்கத்துல கிடைச்சிச்சுன்னா நீங்க வாங்கிக்கோங்க. சப்போஸ் கிடைக்கல அப்படின்னா ஒன்னும் வருத்தப்பட தேவையில்லை. உங்கள்ட்ட இருக்கிற ஸ்கேலையே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட மெஷர்மெண்ட்ஸ் வந்து கரெக்டா மார்க் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு வந்து இந்த சேப் வந்து கரெக்டா கிடைக்கும். ஃபேஷன் டிசைனிங், ஆரி எம்ப்ராய்டரி, சாரி குச்சு, சாரி ப்ரீ ப்ளீட்டிங் இந்த 4 கிளாஸும் டைரக்ட் கிளாஸாவும் எடுக்கிறேன், ஆன்லைன் கிளாஸாவும் எடுக்கிறேன். பிளவுஸோட பேப்பர் பேட்டர்ன் சேல்க்கு அவைலபிளா இருக்கு. 30 செஸ்ட் சைஸ்ல இருந்து 44 செஸ்ட் சைஸ் வரலும் நார்மல் பிளவுஸ், பிரின்சஸ் கட் பிளவுஸ் ரெண்டுமே அவைலபிளா இருக்கு. ஃபிட்டிங் வந்து பெர்ஃபெக்ட்டா வரும். ஆரி எம்ப்ராய்டரி ட்ரேஸ் புக் சேல்க்கு அவைலபிளா இருக்கு. நெக்கோட மார்க்கிங்ஸ் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஸ்டிச்சோட நேம்ஸ் வந்து இதுல மார்க் பண்ணி தந்திருக்கேன். இதுல உள்ள எந்த டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும்னாலும் கீழே தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுட்டு நீங்க வாங்கிக்கலாம். தேங்க்யூ.